கடகராசி நேயர்களே, உங்களுக்கு தான் சனி பயிற்சி பலன் சொல்ல போற. உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியாகணும். வருகின்ற 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் இருக்கு. இது வரைக்கும் அஷ்டம சனியில ரொம்ப அல்லல் பட்டிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, ரொம்ப துன்பப்பட்டிருப்பீங்க, ரொம்ப துயரப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கிடும். இப்போ விடுபட்டுச்சுல்ல. அஷ்டம சனில இருந்து விடுபட்டு பாக்கிய ஸ்தானத்துக்கு போறாரு. கும்பராசில இருந்த சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு போய் ஜம்முன்னு அமர போறாரு. இதனால என்னென்ன பலன் தானே கேக்குறீங்க? தோ சொல்லிடுறேன் இப்பவே. கவனமா கேட்டுங்க. 9ஆம் இடத்துல பாக்கிய சனி வந்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மனுஷரா நீங்க மாற போறீங்க. எப்படி? விஐபின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான மனுஷன், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபரா நீங்க கருதப்படுவீங்க. அது எப்படி வரும்? உங்க திறமையால வரும், உங்களுடைய தன்னம்பிக்கையால வரும், உங்களோட வந்து சேரவங்களால வரும். அதுதான் வரப்போகுது. நல்லவர் சேர்க்கை நன்மையை செய்யும் அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அதுதான் நடக்க போகுது. அது இல்லாம 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்ட பிறகு உங்களை பிடிக்க முடியாது. சுறுசுறுப்பா இருப்பீங்க, 4 வேலை இழுத்து போட்டு பண்ணுவீங்க, 4 பேரை போய் பார்ப்பீங்க, அங்க போவீங்க, இங்க போவீங்க, எங்க வேணாலும் இருப்பீங்க. ஆ, அங்க இருந்தாப்பா, திடீர் பார்த்தா இங்க இருக்கான் அப்படிதான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். நிறைய வேண்டுதல், பிரார்த்தனை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இப்ப நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துல எல்லாருமே ஒத்துழைப்பாங்க, போட்டி போட்டு வேலை பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அவங்க எங்கேயாவது போய் பார்க்கணும்னா அங்க கூட்டிட்டு போய் பார்க்க வைப்பீங்க. இதெல்லாமே செய்ய போறீங்க இல்லையா? அப்ப ஏன் சந்தோஷப்பட மாட்டாங்க? அதே பிள்ளைங்க பெரியவங்களா இருந்து நீங்க வயசானவங்க இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா கேட்டுங்க. அப்பா, அம்மா, நீங்க 2 பேரும் காசிக்கு போயிட்டு வாங்க, நான் பணம் தரேன். ஃப்ளைட்ல போறீங்களா? நல்லா வசதியா போறீங்களா? போயிட்டு வாங்க. இல்லைன்னா ட்ரெயின்ல போறீங்களா? அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்படிதான் சொல்ல போறாங்க. நல்லா குறிச்சு வச்சுங்க. கடகராசியில பிறந்த வயசான பெற்றோர்கள்லாம் அவங்கவுங்க பிள்ளைங்களால மூலியமா காசி, ராமேஸ்வரம், கயா, பத்ரிநாத், கேதார்நாத் இப்படிலாம் போயிட்டு வர போறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷன் மூலியமா உதவிகள் கிடைக்கும். அவரும் முக்கியமானவரா இருப்பாரு. அவருடைய உதவி கிடைச்ச உடனே நீங்களும் முக்கியமானவரா ஆயிடுவீங்க. 2வது, அரசியல்ல தனித்திறமை பெற்றவராக இருக்க போறீங்க. கடகராசியில பிறந்தவங்களா இது வரைக்கும் அரசியல்ல இருந்திருப்பீங்கல்ல, காணா போயிருப்பீங்கல்ல, உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்கல்ல, உங்களை கட்சியை விட்டு விலகி இருப்பாங்கல்ல, எல்லாமே மாறிடும். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு, நல்ல மாற்றம் இருக்கு, நல்ல பொறுப்பு வந்து சேரும். சில பேர் தலைமை தாங்கும் பொறுப்புக்கும் வந்துட போறீங்க. அது மட்டும் இல்ல, அரசியல்ல வெற்றி காண போறீங்க. அதுல மட்டும் இல்ல, சினிமா துறையில இருந்தா உங்க பேரு, புகழ், பணம், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. எல்லா வசதியும் வந்து நிற்கும். சமூகத்துல இருந்தீங்கன்னா அவரை போல ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாதுப்பா. எப்படி உழைக்கிறாரு, எப்படி செய்யறாரு, மக்களுக்காக பாடுபடுறாரு, இப்படிதான் சொல்லுவாங்க. பொதுவாவே கடகராசிக்காரங்க இரக்க குணம் உள்ளவங்க தானே. அதனால நீங்க சமூகத்துல இருந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தாரு, நல்லதே கண்டிப்பா நடக்கும். இது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு அவரு சனி பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கை வளர்ப்பாரு, சுறுசுறுப்பா இருக்க வைப்பாரு. கண்டிப்பா சகோதர சகோதரி மூலமும் உதவி கொடுப்பாரு. இது வரைக்கும் நல்லா கேட்டுங்க. கடகராசிக்காரங்களுக்கு எந்த உடன்பிறப்பாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லாம இருந்திருக்கும். இது உண்மை, உண்மை, உண்மை. இப்ப பாருங்க, இந்த சனி பயிற்சி ஆன உடனே அக்காவா இருந்தா அண்ணன், அண்ணனா இருந்தா அண்ணன், தம்பியா இருந்தா அண்ணன், தங்கியா இருந்தா அண்ணன், எல்லாரும் வந்து போட்டி போட்டு உதவி பண்ணுவாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. நல்லது கெட்டதெல்லாம் வந்து கலந்துப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். வெற்றி பெற்றே வந்துகிட்டே இருப்பீங்க. நீங்க எதை தொட்டாலுமே வெற்றியாக தான் அமைய போகுது. தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு தான் பொருந்த போகுது இப்போ. இது மட்டும் இல்ல, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். மற்றவங்களுக்காக நீங்க செய்யறது இன்னும்
பன்மடங்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, நல்லா தான் இருக்க போறீங்க, நிறைய பயணங்கள் கிடைக்கும், இதெல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப நாளா நினைச்சிருந்திருப்பீங்க இல்லையா, உங்களுடைய திறமையை வச்சு இந்த மாதிரி வந்து நிக்கணும், ஒரு இடத்துல நிக்கணும், நம்ம யாருன்னு காட்டணும், மற்றவங்க முன்னாடி உயர்ந்து நிக்கணும், இப்படிலாம் இருப்பீங்க இல்லையா, அது கண்டிப்பாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும். எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தெய்வ அருள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா மந்திரம் சித்தி பெற்றோம், ஆனா தெய்வ அருள் கிடைக்காது. இதெல்லாம் உண்மை. ஏனென்றால் அவங்களுக்கு நேரம் சரியில்லாம இருந்திருக்கும், இல்லைன்னா அவங்க அதனுடைய மந்திரத்தை சரியா பிரயோகிக்காம இருந்திருப்பாங்க, இல்லைன்னா நேரம் கட்ட நேரத்துல சொல்லி இருந்திருப்பாங்க, இல்லைனாக்கா ஏதோ ஒரு மனசோட கவலையோட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாமே எல்லாம் கூட அந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க முழு மூச்சா கவனமா நல்ல எண்ணத்தோட சிந்தனையோட கரெக்டாக அந்த மந்திரத்தை உச்சரித்து தெய்வ அருளை கண்டிப்பா பெற்றுடுவீங்க. உங்களுக்கு பெண் தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப உகந்ததா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய உக்கிரதை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாராகியை வழிபடுங்க, காளியை வழிபடுங்க, அங்காள பரமேஸ்வரியை வழிபடுங்க, பிரத்யங்கர வழிபடுங்க, கருமாரியம்மனை வழிபடுங்க. இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தெய்வங்களை நல்லா வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வணங்கிட்டு வாங்க. பௌர்ணமியில கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். கடகராசிக்காரங்க பௌர்ணமியில எந்த ஒரு பெண் தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு அங்க அதுக்கு உண்டான அபிஷேகம், ஆராதனை, அது பிடிச்ச நைவேத்தியம் எல்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு பலன் கிடைச்சு, நல்ல அருள் கிடைச்சு, நல்லா ஜெயிச்சு வந்துடுவீங்க. எல்லாரும் முடியும் நீங்க தலை நிமிர்ந்து இருப்பீங்க. இது உண்மையான விஷயம். இதெல்லாம் உள்ள தான தர்மங்கள் பார்க்கணும் இல்லையா, நீங்க திருநங்கைகளுக்கு கண்டிப்பா தானம் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள், விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாமே நீங்க செஞ்சுட்டு வரணும். அதுவும் கடகராசிக்காரங்க செஞ்சாக்கா அவ்வளவு பலன் இருக்கு. நீங்க நீர்ல வாழ ஜீவராசிக்கு உணவு கொடுக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பா நீங்க உதவி பண்ணிட்டு வரணும். அதுலயும் நீங்க செய்யக்கூடியது வந்து உணவும் நீரும் சேர்த்து கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பாடு தான் வயிறு நெஞ்சிட்டா போதுன்னுவாங்க, மற்ற எல்லாமே போதாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த அன்னதானம் வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர வர உங்க நட்சத்திரம் அன்னைக்கு செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம், திங்கட்கிழமையில செய்யலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பழமையான சிவன் கோயில் போயிட்டு வாங்க. அங்க போய் சிவனுக்கு ஒரு விளக்கு போட்டு தியானம் பண்ணி உட்கார்ந்து தியானம் பண்ணி அமைதியா இருந்துட்டு வாங்க. அது போதும். இது இல்லாம சனிக்கிழமையில சனீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களும் போயிட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுக்குங்க, உங்களுக்கு கருமை நிறம் கொண்ட மாடா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, காக்கா காக்கா சொல்றோம் இல்லையா, கருப்பு, அந்த இந்த வகை உள்ள ஜீவராசிகளுக்கு நீங்க உதவி பண்ணா அவ்வளோ அளப்பரிய பலன் கண்டிப்பா கிடைக்கும். காக்காக்கு வச்சுட்டு வாங்க, டெய்லி வச்சுட்டு வாங்க. நான் சொல்றது சாப்பாடு இல்லை, காக்காக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி பிஸ்கெட் அது மாதிரி குடிச்சிட்டு வரலாம். எப்பயுமே சனிக்கிழமையும் அமாவாசையில மட்டும்தான் சாதம் சாப்பாடு வைக்கணும், டெய்லி வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால நீங்க அது பண்ணிட்டு வரலாம். கருப்பு நிறத்துல ஆடை பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு கொடுக்கலாம். கருப்பு நிற மாடை பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு அளிக்கலாம். கருப்பு நிற நாய் கண்டிப்பா கிடைக்கும், பைரவருடைய அம்சம் அது. அதுவும் கருப்பு நாய் வந்து நீங்க அதுக்கு தான தர்மம் பண்ணீங்கன்னா அவ்வளோ பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நடக்காத நடக்கும். நீங்க இழந்து போயிருப்பீங்கல்ல, அதெல்லாமே திரும்பி வந்து உங்களுக்கு சேரும். அதனால அந்த கருப்பு நாயை கண்டா பண்ணுங்க. நீங்க வளர்க்கறதா இருந்தா வீட்டுல கூட வளர்ச்சி வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். உங்களுக்கு தீய சக்தி கிட்ட நெருங்காது. கருப்பு நாய் இருக்கிற வீட்டுல தீய சக்தி கிட்ட வராதுன்றது சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் நடக்க போகுது. ரொம்ப ஓஹோன்னு இருக்க போறீங்க. இந்த சனி பயிற்சி பலன்ல உங்களுக்கு ரொம்ப உயர்ந்த பலன் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாமே மின்னேறி, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு அவன் எங்க போய் நிக்கணுமோ அங்க போய் நின்ட்டாப்பா, உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் உங்களுக்கு இடம் அமைய போகுது. சாதாரண விஷயமா அமைய போறது இல்லை, எல்லாமே நடக்கும். தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. நட்பு உறவுலாமே இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, உங்ககிட்ட வருவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிதானே ஆகணும். பயணங்களை குறைச்சிங்க.
அப்படியே போனாலும் கவனமா இருந்துங்க. பொருட்கள் தொலையும். வண்டி வாங்கல விபத்து நேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. உடல் பரிசோதனை பண்ணீங்க. உங்களுக்கு வரக்கூடியதுல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆ நெஞ்சு வலி வரும். அது இல்லாம மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஆ நரம்பு சுருட்டல்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி, கை, கால் வலிகள் இதெல்லாமே வரும். அடிக்கடி உங்களுக்கு கழுத்து வலி, ஆ முட்டி வலி இது 2மே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்க கவனமா இருந்து பார்த்துக்கணும். இது இல்லாமல் கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. அதாவது உங்களுடைய சொந்த பந்தத்திலயுமாரு சரி, ஆ நட்பு உறவுல வந்து சரி, வாழ்க்கைய தொலைச்சு நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு இல்லன்னு சொல்லாதீங்க. அவங்கள பகைமை பாராட்டாதீங்க. அப்படி செஞ்சால் அவங்க சாபம் விடுவாங்க. அவங்க சாபம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். பிரச்சனைய வந்து நல்ல பலன் கூட கெடுத்து கெட்ட பலன் ஆக்கிடும். அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையை தொலைத்து இருப்பவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, அன்பு காட்டுங்க, உதவி பண்ணுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே போதும். கண்டிப்பா நல்லாயிடுவீங்க. அதனால இந்த சனிப்பெயர்ச்சி வந்து கடகராசிக்கு ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கு. நல்லது பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்க போகுது. தொழில்ல நல்லா வரப் போறீங்க. உத்தியோகம் நல்லா கிடைக்க போகுது. ஒண்ணுக்கு பார்ட் டைம் வேலை பார்ப்பீங்க. இன்னொரு இடத்துல வேலைக்கு போடுவீங்க. ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, ஒரு இடத்துல தொழில் பண்ணுவீங்க. இது மாதிரிலாம் பெறும். டபுள் டபுள் தமாக்கான்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி 2 விதமான வருமானங்கள் இந்த கடகராசிக்கு வரப்போகுது. அதனால நீங்க அனுபவிக்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்கு தனிப்பயிற்சி பலனு எவ்வளவு தெரியுமா? 90% 90% பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லா நலமும் பெற்று வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.